भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே என் தம்பி, உண்மையை சொல்லுங்க. நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. அது அது அண்ணன் இன்னும் 2 நாள்ல நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போக போறாரு அம்மா. அந்த அம்மன் சொன்னதா அஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டம்மா. அந்த விஷயத்தை நான் கேட்டதுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லம்மா. என் மனசு என்கிட்ட இல்ல. அவரு எங்களோட இத்தனை வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. அஜய், அஜய், அஜய். சொல்லு சினேகா. ஹாய் அஜய், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அப்படியா? அஜய், நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இதை ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நான் மாடலிங்க்கு லாய்க்கே இல்லை நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப அந்த விஷயம் எதுக்கு? நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்றதுக்காக தான். என்னை இப்ப டான்ஸ் ப்ரோக்ராம் செய்ய சொல்லி
ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணா போதும். எங்க ஆசிரம மெயின்டெனன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க அன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொன்னப்போ நான் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டேன் அஜய். இப்ப உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ம் என்ன நீங்க என்னமோ மாதிரி டல்லா பேசுறீங்க? உங்ககிட்ட இருந்த ரியாக்ஷனே இல்லையே. நீங்க பிஸியா இருக்கீங்களா? ஆ, நான் இப்போ பேசக்கூடிய நிலைமையில இல்ல ஸ்னேகா. அஜய் ப்ளீஸ், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தப்பா ஏதாவது பேசிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா அப்பாவுக்கு என்னாச்சு? எங்க எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போறாராம். இறந்து போக போறாரு. இறந்து போக போறாரா? என்னாச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லையா? இவ்வளவு நாளா இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்லல அஜய்? அது இல்ல ஸ்னேகா, இந்த விஷயத்தை எங்க அப்பா என்கிட்ட தான் முதல்ல சொன்னாரு. ஒரு வாரத்துல இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்னு சொன்னாரு. அப்ப நான் இதை நம்பல. அஜய், ஏதோ விவரம் தெரியாத சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவர் இந்த மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருப்பாரு. இருந்தாலும் நீங்க அதெல்லாம் நம்ப மாட்டீங்கல்ல? என் லாஜிக் இதை நம்பாதன்னு தான் சொல்லுது. ஆனா என் மனசு இதை நம்பாம இருக்க முடியாதுன்னு சொல்லுது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம என் மனசு ரொம்ப படபடன்னு அடிச்சுக்குது. தனிமரம் ஆயிட்டனோன்னு கவலையா இருக்கு ஸ்னேகா. அஜய், அப்படிலாம் பேசாதீங்க. உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, என் பேச்சை கேளுங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது ஸ்னேகா. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க கண்கள்ல தெரியற பயத்தை பார்க்கும்போது என்னால முடியல ஸ்னேகா. என்னால இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல. என் பயம், என் கவலை, இதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அஜய், நான் இருக்கேன் அஜய். இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க நான் கவலைப்படுவேன்னு தானே நீங்க என்கிட்ட இதை சொல்லல அஜய். உங்க மனசுக்குள்ளேயே இதை வச்சுட்டு நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அஜய். காதல்னா சுகத்தை மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதில்ல, கஷ்டங்களையும் ஷேர் பண்ணிக்கணும் அஜய். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஆறுதல் சொல்லிக்கணும். நான் இப்பவே உங்க ஊருக்கு கிளம்பி வரேன் அஜய். நான் உங்களுக்கு சொந்தமானவ. உங்க நல்லதுல நான் ஷேர் பண்ணிக்கலனாலும் உங்க கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பயத்தை என்னால போக்க முடியலனாலும் உங்களுக்கு ஆறுதலாவது நான் உங்க கூட கண்டிப்பா இருப்பேன். நான் இப்பவே உங்க ஊருக்கு கிளம்புறேன். சரி. உங்க பயத்தை என்னால போக்க முடியலனாலும் உங்களுக்கு ஆறுதலாவது நான் உங்க கூட கண்டிப்பா இருப்பேன். நான் இப்பவே உங்க ஊருக்கு கிளம்புறேன். சரி. ஒழுங்கா படிங்க, இல்லனா 2 பேர் அடி வாங்குவீங்க. என்னங்க இது, என்ன பண்றீங்க? மாமாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக என் உயிரை பலி கொடுக்க போறேன். என்னங்க?
நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க. நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. என்னங்க? என்னமாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? அம்மா, அவர் அருவாள் எடுத்துட்டு உள்ள போயிருக்காருமா. மாப்பிள 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 வெளியே வாங்க. என்னாச்சுப்பா? அப்பாவுக்கு பதிலா தான் உயிரை பலி கொடுக்கறேன்னு உங்க மாமா அருவாளோட உள்ள போயிட்டாருடா. நீ அது கொஞ்சம் சொல்லுடா. மாமா மாமா மாப்ள மாப்ள வெளியே வாங்க. இங்க பாருங்க சித்தப்பா, வீட்ல எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள போய் சாகுறேங்கிறாரு. அஜய், நீ டென்ஷன் ஆகாத. மாப்ள கிட்ட நான் பேசுறேன். இல்ல சித்தப்பா, நான் கதை உடைச்சேன். அஜய், மாமா வெளியில வாங்க. அஜய், நீங்க இருங்க சொல்றல. மாப்ள கிட்ட நான் பேசுறேன். மாப்ள நீங்க செய்யறது நியாயமா? எங்களுக்கெல்லாம் ஒரு மேல அக்கறை இல்லையா? எங்க அண்ணனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட நாங்க எல்லாரும் தயாரா தான் இருக்கோம். ஆனா அவர் விரும்புறது அது இல்லையே மாப்ள. தற்கொலை பண்ணிக்கிறது மிகப்பெரிய பாவம். தற்கொலை பாவம் இல்ல சித்தப்பா, குற்றம். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அஜய், இது அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சித்தப்பா. நான் சொல்றேன், நீ போப்பா. நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. மாமாவுக்காக நான் என் உயிரை கொடுக்க போறேன். இதுதான் என் முடிவு. ஆமா மாப்ள, நீங்க இவ்வளவு நாள் எங்க அண்ணன் கூட இருந்து கத்துக்கிட்டது இதானா? எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு ஆளாளுக்கு தற்கொலை பண்ணிக்க போனாங்கன்னா எல்லா குடும்பங்களுமே நாசமா போயிடும். ஒருத்தர் உயிருக்காக இன்னொருத்தர் உயிரை பலியா எந்த கடவுளும் கேட்க மாட்டாங்க. அது உண்மையான பக்தியே இல்ல. உங்களுக்கு அண்ணன் மேல எந்த அளவுக்கு அன்பு இருக்கு நீங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ற தப்பால என் பொண்ணு சாகர வரைக்கும் விதவையா தான் வாழணும். இந்த குழந்தைங்க அனாதைங்களா ஆயிடுவாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்க அண்ணன் சந்தோஷமாவா இருப்பாரு? மாப்ள, தயவு செஞ்சு என் பேச்சு கேட்டு வெளியே வாங்க. மாப்ள, கடவுள் நமக்கு ஆயுசை கொடுத்தது இப்படி தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்கு இல்ல. ஆயுசு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து 10 பேருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும். தற்கொலை பண்ணிக்கிட்டா நமக்கு மறுபடியும் ஒரு ஜென்மம் இல்ல மாப்ள. இப்ப நீங்க செய்ய போற இந்த பாவத்தால நம்ம வம்சமே அழிஞ்சு போயிடும் மாப்ள. என் பேச்சுக்கு மரியாதை கொடுங்க மாப்ள. என் பேச்சு கேளுங்க. தயவு செஞ்சு வெளியே வாங்க மாப்ள. என்னங்க, இப்பவாது வெளியில வாங்க. மாப்பிள மாப்பிள வெளியில வாங்க. மாப்ள, சொன்ன கேளுங்க. என்னங்க, மாப்ள, வெளியில வாங்க. வெளியே வாங்க. மாப்பிள என்னங்க, என்னங்க, மாப்பிள கத்தியோட உள்ள போயிருக்காரு. ஏதாவது பண்ணிக்க போறாரு பாருங்க. எதுவும் செஞ்சுக்க மாட்டார். அமைதியா இரு. மாப்பிள 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 சுரேஷ், வாங்க வெளியே. முதல்ல இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க தற்கொலைக்கு நாங்க யாரும் காரணம் இல்லை நிரூபிக்கணும் இல்லை, அதுக்கு தான். மாமா, நீங்கன்னா எனக்கு உயிர். உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக என் உயிரை பலி கொடுக்க தயாரா இருக்கங்க. சம்பந்தி ஆகிறதுக்கும் சகலை ஆகிறதுக்கும் ஒரு தராதரம் இருக்கணும்யா. ஆமா, மாமா என்ன சொல்றாருன்னு புரியலையே. அப்பாவோட அந்தஸ்தும் உங்க அந்தஸ்தும் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். கத்தியை கீழே போடுங்க. இது பாருங்க, அம்மனோட விளையாடினா அவ தான் சொரூபத்தை காட்டுவா. அது என் பொண்ணு விஷயத்துல சாபமா ஆயிடக்கூடாது. ஜாக்கிரதை.
ஹாய்டா. 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 ஹலோடா. ஹாய். 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 ஹாய்டா. எப்படிடா இருக்க? ஃபைன். உள்ள வாங்கடா, எங்க அப்பாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ம். அப்பா, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் அசோக் சார். அப்படியா? என் பேரு விக்ரம் சார். என் பேர் நானி சார். என் பேர் கிரண் சார். ம். உள்ள கூட்டிட்டு போ. வாங்கடா. அஜய், யாரடா இவங்களா? அம்மா, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அசோக், வணக்கம்மா. நானி, விக்ரம், வணக்கம். கிரண். அம்மா, நாங்க உள்ள போய் ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். டேய், வாங்கடா போலாம். சரிடா. சரிடா. வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாடா. அம்மா, அது புரிஞ்சுதுடா. துளசி, அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி. சரிங்கம்மா. அஜய் ஐயா, அஜய் ஐயா, அஜய் ஐயா, அஜய் ஐயா, என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதை நான் சமைச்சு வச்சிடுறேன். துளசி, தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆகாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட முக்கியமான விஷயம் பேசணும். பேசி முடிக்கிற வரைக்கும் தொந்தரவு பண்ணாம இரு. ஓகேயா? ஓகேயா? போ. டேய், அப்பாவை எப்படியாவது காப்பாத்தியாகணும்டா. நீங்க டாக்டர்ஸ்ங்கிற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லல. டோன்ட் வரி அஜய், நாங்கள் ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம். தேங்க்யூடா. இருந்தாலும் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம்டா. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அஜய். நீ தைரியமா இரு. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் வணக்கம் தம்பி. தம்பி. வணக்கம். தம்பி, அப்பாவுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்பாவுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நாகராஜ மந்திரமும் ஊர்க்காரங்க கிட்ட பேசினதை கேட்டோம். பெரிய ஐயா கோயில் பூஜையை நிறுத்த சொல்லிட்டாரு. ஐயாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த ஊருக்கு ஐயா தான் கடவுள். அவர் தயவால எங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடந்தது. அவர் இருக்க மாட்டாருங்கிற உண்மை அவர் வாயிலிருந்தே வந்த பிறகு எங்களால் அதை கேட்டு தாங்க முடியல ஐயா. நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனா ஜனனம் மரணங்கிறது நம்ம கையில இல்ல. அது இல்ல தம்பி. நீங்க சின்ன பையனா இருக்கும்போதே அப்பா நடக்க போறத முன்கூட்டியே சொல்லுவாரு. அவரோட விஷயத்திலையும் இது பொய்யா இருக்காது தம்பி. ஒரு நடு ராத்திரியில அணையை உடைச்சுக்கிட்டு வெள்ளம் ஊருக்குள்ள வரும்போது பெரிய ஐயா தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தினாரு. இன்னைக்கு நாங்க எல்லாரும் உங்க முன்னாடி நின்னு பேசுறோம்னா அது பெரிய ஐயா போட்ட உயிர் பிச்சைதான். அவரை கடவுள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அவளை எதுக்கு தம்பி? முந்தானத்தை என் பொண்ணு கமலாக்கு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனப்போ நாடி துடுப்பு நின்னு போயிடுச்சு, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அழுதுகிட்டு திரும்பி வரும்போது ஐயா இவன் மேல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு, உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த தாயத்தை கட்டுன்னு சொன்னாரு. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா என் பொண்ணு வழக்கம் போல சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. இவ்வளவு செஞ்சு அவரை கடவுள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இந்த ஊருக்கே கடவுள் அவர்தான் தம்பி. அவருக்கு இந்த ஊர் மக்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் தம்பி. உங்களை மட்டும் இல்லைங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தான் சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்ச ஐயாவுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும்னா நீங்க எப்படி நம்பலாம்? அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க.
அவர் செஞ்ச நல்லது அவரை காப்பாத்தும். நாளைக்கு அப்பாவே உங்களை சந்திப்பாரு. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் ஐயா. வரோங்க.